அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மதுல்லாஹி வபரகாத்துஹு. அன்பிற்குரிய சகோதரர்களே சகோதரிகளே, இன்று நாம் பேசப் போகும் இந்த பதிவு உங்கள் வாழ்க்கையில் மிக பெரிய மாற்றத்தை கொண்டு வரக்கூடிய ஒரு சிறப்பு வாய்ந்த அமலையும் அதனுடன் தொடர்புடைய மிக அற்புதமான சலவாத்தையும் பற்றியது. திருமண தடை, சொந்த வீடு அமையாத கவலை, கடன் தொல்லை, வாழ்க்கையில் தீராத பிரச்சினைகள் என்று எதுவாக இருந்தாலும் சரி, எவ்வளவு பெரியதாக இருந்தாலும் சரி, அனைத்திற்கும் அல்லாவின் அனுமதியுடன் தீர்வாக அமையக்கூடிய ஒரு எளிய ஆனால் மிக ஆழமான அமல்தான் இது. இன்று நாம் பார்க்கும் சலவாத் வார்த்தைகளில் மிகவும் சுருக்கமானது. ஆனால் அதன் அர்த்தமும் அதன் பயன்களும் அளவிட முடியாத அளவிற்கு பெரிதாக இருக்கின்றது. இதை உலமாங்கள் ஜாம்யா என்று சொல்வார்கள். அதாவது குறைந்த வார்த்தைகளில் அதிகமான அர்த்தங்களை தாங்கி நிற்கக்கூடிய கலிமாக்கள். அப்படிப்பட்ட ஜாம்யா தன்மை கொண்ட ஒரு சலவாத்தை தான் இன்று நாம் பார்க்கப் போகிறோம். ஒரு மனிதன் எந்த அமலை செய்தாலும் அதில் உள்ள சிறப்புகளை, அதனால் கிடைக்கக்கூடிய பலன்களை தெரிந்து கொண்டால் தான் அந்த அமலை தொடர்ந்து செய்ய வேண்டும் என்ற ஆர்வம் உள்ளத்தில் உருவாகும். அதனால் இந்த சலவாத்தின் உன்னதமான தன்மையையும் அதனால் கிடைக்கும் பயன்களையும் முதலில் சிந்தித்து பார்ப்போம். இந்த சலவாத்தை ஒருவர் தனது வாழ்க்கையின் ஒரு பகுதியாக மாற்றிக்கொண்டால் முதலில் அவருக்கு கிடைக்கக்கூடிய மிகப் பெரிய பாக்கியம் என்னவென்றால், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் அன்பு அவருடைய உள்ளத்தில் நிரப்பப்படும். ரசூலுல்லாஹ் அவர்களின் நேசராக அவர் மாறிவிடுவார். அதோடு மட்டும் அல்ல, அல்லாவின் அன்பும் அவரது இதயத்தில் பதியப்படும். ஒரு அடியாருக்கு இதைவிட பெரிய செல்வம் வேறென்ன இருக்க முடியும் என்று சிந்தித்து பாருங்கள். இந்த சலவாத்தை தொடர்ந்து ஓதி வருபவருக்கு இம்மையிலும் மறுமையிலும் தேவையற்ற நிலை ஏற்படும் என்று கூறப்பட்டுள்ளது. அதாவது அவர் தேவையில்லாதவராக நிறைவான மனநிலையுடன் வாழ்வார். வாழ்க்கையில் எப்போதும் குறை, புலம்பல், ஏக்கம் என்ற உணர்வுகள் அவரை வாட்டாது. அல்லாஹ் அவருடைய உள்ளத்தில் நிறைவை, திருப்தியை ஏற்படுத்துவான். அந்த நிறைவு தான் உண்மையான செல்வம். அதேபோல் இந்த சலவாத்தின் மூலம் அவருடைய உள்ளத்தில் ஆழமான நிம்மதி ஏற்படும். எந்த சூழ்நிலையிலும் மனம் கலங்காமல் அல்லாஹ்வை நம்பி வாழக்கூடிய ஒரு அமைதி அவரை சூழ்ந்து கொள்ளும். மேலும் அல்லாஹ் அந்த அடியாருக்கு குடும்பத்தில் மனைவி, பிள்ளைகள், உற்றார் உறவினர், அக்கம் பக்கத்தார், அவர் பழகக்கூடிய அனைத்து இடங்களிலும் கண்ணியத்தை வழங்குவான். அவரை பார்த்தாலே மற்றவர்கள் மரியாதை செலுத்தக்கூடிய நிலை உருவாகும். இது மனிதர்கள் கொடுக்கும் மரியாதை அல்ல, அல்லாஹ் அவர்களின் உள்ளங்களில் போடும் கண்ணியம். யார் இந்த சலவாத்தை தங்களுடைய வாழ்க்கையின் ஒரு அங்கமாக மாற்றிக் கொள்கிறார்களோ அவர்களுக்காக இந்த கண்ணியம் நிர்ணயிக்கப்பட்டிருக்கிறது. இப்போது பலருடைய வாழ்க்கையில் மிகப் பெரிய சோதனைகளாக இருப்பவை என்னவென்றால், திருமணம் தடைபடுவது, சொந்த வீடு அமையாதது, கடன் சுமை, வேலை பிரச்சினை, வருமான குறைவு போன்றவை. இப்படிப்பட்ட எந்த பிரச்சினையாக இருந்தாலும் சரி, இதற்கெல்லாம் ஒரு அற்புதமான அமலாக இந்த சலவாத்தை உலமாக்கள் குறிப்பிட்டிருக்கிறார்கள். இந்த அமலை ஃபஜ்ர் தொழுகைக்கு பிறகு செய்ய வேண்டும். தொடர்ந்து 41 நாட்கள் செய்ய வேண்டும். இன்ஷா அல்லாஹ் 11 நாட்களுக்குள்ளேயே உங்கள் பிரச்சினைகள் லேசாக ஆரம்பிக்கும் மாற்றங்களை நீங்கள் உணரத் தொடங்குவீர்கள். ஃபஜ்ர் தொழுகைக்கு பிறகு முதலில் என்ற இந்த திக்ரை 100 முறை ஓத வேண்டும். இந்த வார்த்தைகள் அல்லாஹ்வுக்கு மிகவும் பிடித்தமானவை என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறியிருக்கிறார்கள். இதை 100 முறை ஓதிய பிறகு இந்த சலவாத்தை 1000 முறை ஓத வேண்டும். அதன் பிறகு நீங்கள் எந்த நோக்கத்திற்காக இந்த அமலை செய்கிறீர்களோ அந்த நோக்கத்திற்காக அல்லாஹ்விடம் கண்ணீருடன் துவா செய்யுங்கள். இதே முறையில் 41 நாட்கள் தொடர்ந்து செய்தால் அல்லாவின் அனுமதியுடன் உங்கள் தேவைகள் நிறைவேறும். இந்த சலவாத்தை அதிகமாக ஓதி வருபவர்களுக்கு அல்லாஹ் அவர்களின் உடலில் இருந்து துர்நாற்றத்தை நீக்குவான் என்றும் கூறப்பட்டுள்ளது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் பெயர் கொண்ட சலவாத் அல்லவா, அது உடலுக்கும் மனத்துக்கும் பாக்கியத்தை கொண்டு வரும். அவருடைய முகத்தில் ஒரு தனி ஒளி ஏற்படும். மேலும் இந்த சலவாத்தின் மூலம் ஆன்மா சம்பந்தப்பட்ட பிரச்சினைகளுக்கும் உடல் ரீதியான பலகீனங்களுக்கும் தீர்வு கிடைக்கும். உள்ளத்தில் ஏற்படும் பயம், கவலை, மன அழுத்தம் போன்றவை குறையும். உடல் பலம் பெறும். இந்த சலவாத்தை தொடர்ந்து ஓதி வருபவர்களுக்கு அல்லாவின் நேசர்களான வலிமார்கள் உடன் ஆன்மீக நெருக்கம் ஏற்படும் என்றும் சொல்லப்படுகிறது. அவர்களுடைய துஆகளின் பரக்கத், அவர்களுடைய நினைவின் தாக்கம் இந்த அடியாரின் வாழ்க்கையில் வெளிப்படும். அதேபோல் எல்லா படைப்பினங்களும் அவருக்கு சாதகமாக இயங்கும். மனிதர்கள் மட்டுமல்ல, சூழ்நிலைகளும் சந்தர்ப்பங்களும் அவருக்கு ஆதரவாக மாறும். யார் அவரை பார்த்தாலும் அவர் மீது அன்பும் மரியாதையும் இயல்பாக உருவாகும். அல்லாஹ் அவருடைய இல்மில் பரக்கத்தை ஏற்படுத்துவான். அவர் கற்ற கல்வி, பெற்ற அறிவு, கேட்ட நல்ல விஷயங்கள் அனைத்திலும் ஆழமும் தெளிவும் ஏற்படும். மேலும் இந்த சலவாத்தை ஒருவர் தொடர்ந்து ஓதி வந்தால் செய்வினை, சூனியம் போன்ற தீங்குகளிலிருந்து அல்லாஹ் அவரை பாதுகாப்பான். யார் அவருக்கு தீங்கு செய்ய நினைத்தாலும் அது அவரை அணுக முடியாத அளவிற்கு அல்லாஹ் பாதுகாப்பை ஒரு அரணாக ஏற்படுத்துவான். இந்த அற்புதமான சலவாத்து இதுதான்.
صلى الله على حبيبه محمد وآله وأصحابه وبارك وسلم. صلى الله على حبيبه محمد وآله وأصحابه وبارك وسلم. இந்த சலவாத்தின் பொருள், அல்லாஹ் தன் நேசரான நபி முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது சலவாத்தும் சாந்தியும் அருள்வானாக, அவர்களின் குடும்பத்தார் தோழர்கள் அனைவர் மீதும் பரக்கத்தையும் சமாதானத்தையும் பொழிவானாக என்பதாகும். வார்த்தைகள் சுருக்கமாக இருந்தாலும் அர்த்தத்தில் இது மிகப்பெரிய பொக்கிஷம். ஆகையால் இந்த சலவாத்தை உங்கள் வாழ்க்கையின் ஒரு அங்கமாக மாற்றிக் கொள்ளுங்கள். உங்கள் வாழ்க்கையில் இன்ஷா அல்லாஹ் நல்ல மாற்றங்கள் நிகழ்வதை நீங்கள் உணர்வீர்கள். அல்லாஹ் இந்த சலவாத்தை நமது வாழ்க்கையில் ஒரு நிலையான அமலாக ஆக்கிக்கொள்ள தௌபீக் செய்வானாக. இந்த பதிவு உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தால் தயவு செய்து சப்ஸ்கிரைப் செய்யுங்கள், லைக் செய்யுங்கள், ஷேர் செய்ய மறக்காதீர்கள். இதன் மூலம் இன்னும் பலருக்கு இந்த நன்மை சென்றடைய உதவியாக இருக்கும். அல்லாஹ் நம்மனைவருக்கும் ஹிதாயத்தையும் பரக்கத்தையும் அருள்வானாக.